இந்த விடியா அரசு காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு மக்களை ஒரு ஏவல் துறையாக மக்களுக்கான பொங்கல் விழாவை அதாவது உரிமம் பெற்று நடத்திய பொங்கல் விழாவை அதற்கு கேஸை போட்டு இத்தனைக்கும் காவல்துறையிடம் உரிய அனுமதி பெற்று அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். காவல்துறை விழா முடிஞ்ச உடனே கிரைம் நம்பர் ஒதுக்கி செக்ஷனை போடுறாங்க. எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கும் போராட்டத்திற்கும் பர்மிஷன் கிடையாது. தன்னுடைய உரிமையை மக்களிடையே தெரியப்படுத்த வேண்டியது நிர்வாகத்துடைய கடமை. அதை முடக்க பார்த்து நீங்களாம் ஒன்றும் முடக்கலாம் பார்க்க முடியாது. கண்டிப்பாக மக்களிடையே மக்கள் மன்றத்தில் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். மிக விரைவில் காலங்கள் காட்சிகள் மாறும். மன நடப்பாடையார் தலைமையில் நல்லாட்சி அமையும். மக்கள் அமைதி பெறுவார்கள். அப்போ எல்லாருக்கும் தெரியும். பட்டியலின மாணவி நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம், உரிய நிவாரணம், கைது, கண் தொடைப்புக்கு கைது செய்து உரிய நிவாரணம் அவங்களுக்கு இதுவரையும் வழங்கலை. அந்த உரிய நிவாரணம் கண்டிப்பாக கிடைச்சிட வேண்டி இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் என்று இது மட்டும் இல்லை. பல விஷயங்கள், பால் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு கண்டினியூவா சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பான்னு ஒரு பெரிய பட்டியலை போட்டு அந்த பட்டியல் பார்த்தீங்கன்னா இதுவரையும் எந்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றல. அதற்காக ஆர்ப்பாட்டம் மீண்டும் ஆர்ப்பாட்டம் தொடரும். இது தமிழ்நாடு முழுக்க இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. வடசென்னை கிழக்கு மாவட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை